அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பலரும் அறிந்திடாத சக்தி பீடத்தை தான் பார்க்க போறோம். தேவி கன்னியாகுமரி பற்றி அனைவரும் அறிவார்கள். அம்பிகை கோயில் போற வழியிலேயே இடது கை பக்கத்துல இந்த சக்தி பீடம் பலருடைய கண்களுக்கும் தெரியாத வண்ணம் இருக்கு. பிரஜாபதியான தக்ஷன் நடத்திய யாகத்துல தனது கணவர் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட அவமரியாதையை பொறுத்து கொள்ள முடியாத சதிதேவி இந்த உடலால தான் கணவன் அப்படிங்கிற பந்தம் வந்தது. அந்த பந்தத்தால தான் இன்னைக்கு பரமேஸ்வரன் பலரையும் எதிர்க்க அவமானத்துக்குள்ளாக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதனால எனக்கு இந்த உடல் வேண்டாம் அப்படின்ட்டு தன்னுடைய உடலை தீல இறங்கி தியாகம் செய்யறாங்க. தீல இறங்கிய சதிதேவியோட உடலை சிவபெருமான் தூக்கும்போது விஷ்ணு பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால அந்த உடலை 51 பாகங்களா பிரிச்சிடுறாரு. அந்த 51 பாகங்களும் பூமியில விழ ஒவ்வொரு பாகம் விழுந்த இடமும் ஒரு சக்தி பீடமா பின்னால அறியப்படுது. அப்படியா அம்பிகையோட உடல் பாகங்கள் ஒவ்வொன்னா விழுந்த இடத்துல எந்த சக்தி பீடம் அம்பிகையோட முதுகு தண்டு அதாவது ஸ்பைனல் கார்டு விழுந்த இடமா அறியப்படுது. இது ரொம்ப புராதனமான கோயில் அப்படிங்கறதுனால இங்க போட்டோவோ வீடியோவோ எடுக்க அனுமதி இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய கோரிக்கைக்கு இணங்க நம்மள வீடியோ எடுக்க விட்ட கோயில் அர்ச்சகர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கு நன்றி. கடைசியில அம்பாலோட புகைப்படம் ஒண்ணு இணைச்சிருப்பேன். அதுல ஸ்பைனல் கார்டு அப்படியே அந்த விக்கிரகத்துல இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த புகைப்படத்தை கொடுத்ததுக்கும் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்த சக்தி பீடத்துல நீங்க மனசார என்ன வேண்டினாலும் நடக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். குறிப்பா மனிதர்களுக்கு வயதான காலத்துல வரக்கூடிய ஸ்பைனல் கார்டு பிரச்சனைகள் அதாவது முதுகு தண்டுவடத்துல வரக்கூடிய நோய்கள் எல்லாமே இங்க குணமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. உங்களுக்கும் அம்பாலோட அருள் கிடைக்கணும்னு பரிபூர்ணமா வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி.